ஏங்க, முத என்னை பொண்ணு பார்க்க வரப்ப என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சேன்? இவ்வளவு நாளா சிங்கிளா சுத்திக்கிட்டு இருந்தோம், இப்ப கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஆமா. இப்ப என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அட கொடுமைய, தெரியாம இதை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இதை எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியாதே. கொடுங்க. அணில் சேமியாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அந்த கருமத்தை வர வர இப்ப எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்தா, இந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு, நான் வரேன். நம்மள சொல்றானா இல்ல பொருளை சொல்றானா? ஒண்ணுமே விளங்கலையே. ஏதோ விடு. அறிவு அடகு வச்சவளே, உனக்கு அவன் சொல்றான். ஏங்க, என்னாச்சு இப்படி ஒடியாடுறீங்க? வர வழியில 4 திருடனுங்க என்ன வழி மறிச்சுக்கிட்டானுங்கடி. அது எப்படி? இன்னைக்கு உனக்கு சம்பள நாளும் தெரிஞ்சு திருடனுங்க வழி மறிச்ச வந்தானுங்களா? நடிக்காதடா டே நாய. சத்தியமாடி, இவ்வளோ பெரிய கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுட்டானுங்க தெரியுமா? அச்சோ, அப்புறம் என்ன ஆச்சுங்க? அந்த 3 பேரும் உனக்கு பணம் முக்கியமா இல்ல வாழ்க்கை முக்கியமான்னு கேட்டானுங்க. நீங்க என்னங்க சொன்னீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். சரி, பரிதாபப்பட்டு விட்டானுங்க. திருடனுங்க பணத்தெல்லாம் புடிங்கிருக்கணும், ஏன் அவனை பரிதாபப்பட்டு விட்டு போனானுங்க? என்னவா இருக்கும்? ஒண்ணுமே விளங்கலையே. சம்பளத்தை வீட்டுல கொடுத்துட்டா நாளைக்கு நியூ இயரை எப்படா கொண்டாடுறதுன்னு நினைச்சேன். தற்குறி எது சொன்னாலும் நம்புறா. சரி வாரேன், என் ஃப்ரெண்டுங்க சரக்கோட இருப்பானுங்க, நான் முறுக்கோட போகணும், லேட் ஆயிருச்சு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னவா இருக்கும்? தற்குறி. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஃப்ரெண்டு சரக்கு வச்சிருக்கான், ஓடிரு. நாளைக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ஓடிரு. மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்பதான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும்.